என்னருமை சமூகம் சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்துக்கு அடியேன் ஆவின் கோபால்சாமி தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2024 என் முப்பெரும் விழா கிரகப்பிரவேசத்தன்னைக்கு தாங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஸ்ரீ வைஷ்ணவ மக்கள் சிந்தனை பேரவை சிறப்பாக செயல்பட போகிறது. அதில் 3 செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். தெளிவான சமூக வரலாறு, அதே சமயத்தில் இளைஞர்களுக்கு தேவையான ஜாதக பரிவர்த்தனை மற்றும் சமூகத்தில் சமுதாய சிந்தனைக்காக பாடுபட்டவர்களுக்கு சிறப்பாக ஸ்ரீ வைஷ்ணவ மக்கள் சிந்தனை வீடு தேடி போய் தகுந்த மரியாதையும் பட்டங்களும் தரப்படும் என்று சொல்லினேன். என் பணி ஓய்வு பெற்று 2024 நவம்பர் மாதம் பிறகு சில அரசு காரணங்களுக்காக நான் கொஞ்சம் பயனெல்லாம் வாங்குவதற்காக கொஞ்சம் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். இப்போது திருமலைக்காக இந்த முடிக்காணிக்கை வைத்து அவர் பாதத்தை தொட்டு என் சமூக நூல் ஒன்று சிறப்பாக எழுத திட்டமிட்டிருக்கிறேன். 30 ஆண்டு கால உழைப்புக்கு நான் சொல்ல வர கருத்துக்களை சமூகத்துக்கு ஒரு நூலாக வெளியிட்டு அதை கூடுமான வரைக்கும் இலவசமாக கொடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் அதில் வரும் நிதியை மேல்கோட்டை வேத பாடசாலைக்கும் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு நான் அமைக்கும் சில கல்வியில் உயர்ந்த சான்றோர்களை வைத்து அதை எப்படி செய்வது என்று செய்ய திட்டமிட்டிருக்கிறேன். அதில் நயா பைசா எனக்கு தேவையில்லை. நான் ஸ்ரீ வைஷ்ணவ மக்கள் சிந்தனை பேரவை சார்பாக ஒரு நூல் வெளியிட ஆசைப்படுகிறேன். அதில் முழுக்க நம் சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்தின் சிறப்புகளை தெளிவாக சொல்லும் விதமாக அது அமையும். அடியேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ காணொலியில் சொல்கிறேன். என் மனவேதனை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பல முறை சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழு நமது சமாஜத்துக்கெல்லாம் செல்லும் போதெல்லாம் இதை எல்லோரிடம் குறிப்பிட்டிருக்கிறேன். அடியான் சொல்ல வருவது என் நூலின் தலைப்பே வேதத்தில் ஜாதி இல்லை, வைணவத்தில் பேதமில்லை. உலகத்தில் எல்லா மதங்களும் தோன்றியிருக்கிறது. பெரிய சான்றோர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அத்தனைக்கும் அதற்கு லீடர்ஷிப் இருப்பார்கள், அதாவது தலைமை பொறுப்பு இருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் அந்தந்த தலைமை பொறுப்புக்கு அது காலகட்ட வரலாறு இருக்கும். ஆனால் இந்து மதத்திலே ஒரு